உங்ககிட்ட கேட்டா நீங்க எங்க தங்குவீங்க? ஒரு அழுக்கான வீட்டை காண்பித்து ஒரு சுத்தமான வீட்டை காண்பித்தா கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லாருமே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள் தங்கதான் என்ன பண்ணுவீங்க? உண்மையா இல்லையா? ஆமென். ஆனா அசுத்தமான இந்த மனிதர்களின் நடுவில், அசுத்த உதடுகளில் ஏசாயா சொன்னது போலவே, ஆனா நம் நடுவில் வாசம் பண்ண அவர் விரும்புகிறது எவ்வளவு உன்னதமான விஷயம். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல இந்த சத்தம் கேட்க கேட்க, நான் ஆண்டு உங்களுக்கு இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு, இதை செய்வாரு, அதை செய்வாரு, அதையெல்லாம் தாண்டி துதிக்கிறதுல ஒரு முக்கிய பகுதி என்ன தெரியுமா? அவர் என்னவா இருக்கிறாரோ அவருக்கு அதை துதிக்கும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு என்ன செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் எனக்குள்ளே என் நடுவிலே வாசம் பண்ணுவது எவ்வளவு உயர்ந்த. ஹல்லேலூயா. நம்ம கூட ஒரு வீடு அசுத்தமா இருந்தா அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன பண்ணுவோம்? சங்கடப்படுவோம். ஆனா தேவன் நடுவில் வாசம் பண்ண விரும்புறார். அப்படியே கண்களை மூடி கைகளை அப்படியே அசைச்சு சொல்லுங்க, தேவ சமூகத்துல. இப்ப உங்க மனதில் நீங்க பிரச்சனைகளை கொண்டு வரணும், போராட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லல. அவர் பரிசுத்தர். உங்க கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட, உங்க மாம்ச கண்களை கொஞ்ச நேரம் அடைச்சு ஹெவன் பாருங்க, சிங்காசனத்தை பாருங்க. வலது பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவ எனக்குள்ளே வாசம் பண்ண நீர் சித்தம் கொண்டீரோப்பா, எங்கள் நடுவில் உலாவுகிறீரோ, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே.